திருக்கோளூர் பெண் பிள்ளை இரகசியம் 60ஆம் இரகசியம். அவன் போனான் என்றேனோ மாருதி ஆண்டான் போலே. சாமி, உடையவர் சோழ மன்னன் கொடுத்த தொல்லையினால் திருவரங்கத்தை விட்டு மேலை நாட்டில் உள்ள மேலக்கோட்டைக்கு சென்றார் என்று முன்பு பார்த்தோம் என்று ஆரம்பித்தாள் அந்த சின்ன பெண். ஆம் பெண்ணே, உடையவர் திருநாராயண பெருமாள் கண்டு எடுத்தது, செல்ல பிள்ளையை வடதேசத்திலிருந்து அழைத்து வந்தது எல்லாம் அழகாக கூறினாயே என்றார் ஒரு சிஷ்யர். உடையவர் மேல்கோட்டையில் திருநாராயண பெருமாளை சேவித்து கொண்டு இருந்தாலும் அவர் திருவரங்கன் நினைவாகவே இருந்தார். சோழ அரசன் இருக்கும் வரை அங்கே செல்ல முடியாத சூழ்நிலை, எப்போது திருவரங்கத்திற்கு போகலாம் என்று தினமும் ஏங்கிக் கொண்டிருந்த சமயம் ஒரு நாள் வைணவ அடியார் ஒருவர் மேலக்கோட்டைக்கு விஜயம் செய்தார். பெருமாளை அங்கே சேவித்துவிட்டு உடையவர் அங்கே இருக்கிறார் என்று தெரிந்து அவர் மடத்திற்கு சென்று அவரை வணங்கி நான் திருவரங்கத்திலிருந்து வருகிறேன் என்று சொன்னதும் ராமானுஜருக்கு மிகுந்த சந்தோஷம். திருவரங்கம் எப்படி இருக்கிறது? கூரத்தாழ்வானும் பெரிய நம்பிகளும் எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அந்த வைணவ அடியார் கண்களில் கண்ணீருடன், உங்களுக்கு பதிலாக கூரத்தாழ்வானும் கூட பெரிய நம்பிகளும் அரசவைக்கு சென்றார்கள். அங்கே ஆழ்வானிடம் சிவனே பரம்பொருள் என்று கையெழுத்திட அரசன் கட்டாயப்படுத்தினான். ஆழ்வார் முடியாது என்று மறுக்க அரசன் அவர்களுடைய கண்களை பறிக்க ஆணையிட்டான். ஆழ்வார், நீ என் கண்களை பறிக்க வேண்டாம் என்று தாமே பறித்து கொண்டார். முதிர்ந்த வயதுடைய பெரிய நம்பிகளின் கண்களை காவலாளிகள் கூர்மையான ஆயுதத்தால் பறித்தார்கள். அந்த வேதனையால் பெரிய நம்பி திருவரங்கம் திரும்பும் போதே வழியில் திருநாட்டை அடைந்தார். கூரத்தாழ்வார் உங்களையே நினைத்து கொண்டு திருவரங்கத்தில் இருக்கிறார் என்று அந்த வைணவ அடியார் கூற, உடையவர் கண் கலங்கி தன் சீடர் சிறியாண்டானை அழைத்தார். சிறியாண்டான் ராமானுஜரின் மடத்தில் கரிகாய், பால், நெய் முதலியவற்றை எல்லாம் ஏற்பாடு செய்பவர். ஆண்டானே, உடனே திருவரங்கத்திற்கு சென்று அங்குள்ள நிலவரத்தை அறிந்து வாரும் என்று சொல்ல சிறியாண்டான் திருவரங்கம் புறப்பட்டார். திருவரங்கம் அடைந்த சிறியாண்டான் கூரத்தாழ்வான் இல்லத்திற்கு சென்று அவரை சேவித்தார். ஆழ்வான் ராமானுஜர் நலமாக இருக்கிறாரா என்று கேட்க, அதற்கு சிறியாண்டான், உடையவர் நலமாக இருக்கிறார். பெரிய நம்பிகள் பிரிவுக்கு வருந்தியதையும் ஆழ்வான் கண்கள் பறிபோனதற்கு கதறி அழுதார். நிலைமையை அறிந்து வர என்னை அனுப்பினார் என்று கூறினார். உயிருக்கு உயிரான உடையவர் மேல்கோட்டையில் நலமாக இருக்கிறார் என்று கேட்டு மனம் குளிர்ந்தது. என் கண்கள் மட்டும்தான் போயிற்று. உலகத்திற்கே கண்ணாக விளங்கும் உடையவர் நலமாக இருக்கிறார் என்ற இந்த நல்ல செய்தியை சொன்ன உங்களுக்கு என்ன கைமாறு செய்வேன் என்றார் கூரத்தாழ்வான். கண்ணில்லை என்றாலும் அவர் கண்களிலிருந்து கண்ணீர் வடிந்தது. அப்போது ஒருவர் வந்து வைணவர்களை கொடுமைப்படுத்திய சோழ மன்னன் கழுத்தில் ஒரு பெரிய கட்டி வந்து இறந்தான் என்ற செய்தியை கூறினார். இந்த செய்தியை ஊர்ஜிதப்படுத்தி கொள்ள சிறியாண்டான் கங்கை கொண்ட சோழபுரத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். சோழ அரசன் மாண்டான் என்ற செய்தியை நிச்சயித்து கொண்டு மேலக்கோட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தார். வழியில் அம்மங்கி அம்மாளை சந்தித்து இருவரும் மேல்கோட்டை வந்தடைந்தார்கள். உடையவர் மேல்கோட்டையில் கல்யாணி புஷ்கரணியில் தன் சீடர்களுடன் காலை நீராடிவிட்டு அங்கே அனுஷ்டானம் முடிக்கும் போது சிறியாண்டானும் அம்மாளும் உடையவர் திருவடிகளில் விழுந்து சேவித்து திருவரங்கம் திரும்பலாம் என்று கூறி பெரிய நம்பிகளுக்கும் கூரத்தாழ்வானுக்கும் அபராதம் செய்த சோழன் கழுத்தில் புண் பழுத்து புரண்டு போனான் என்ற செய்தியை கூறினார்கள். உடையவர் இந்த செய்தியை கேட்டு ஆனந்தப்பட்டு, சிறியாண்டானே என்று அவரை வாரி எடுத்து அணைத்து கொண்டு, நீர் எமக்கு மற்றொன்றில்லாத மாருதி சிறியாண்டான் என்றார். அன்று அனுமார் கொண்டு வந்த நல்ல செய்தியை கேட்ட சீதை, ஹனுமாரே, நீ கொண்டு வந்த நல்ல செய்திக்கு என்னால் கைமாறு செய்ய முடியாது என்று கூறினாள். அதுபோல உடையவர் சிறியாண்டானை மாறொன்றில்லா மாருதி சிறியாண்டான் என்று கூறி, என்னிடம் உமக்கு கொடுக்க ஒன்றுமில்லை, அதனால் மீண்டும் உமக்கு துவயத்தை உபதேசிக்கிறேன் என்று உடையவர் மாருதி சிறியாண்டானுக்கு மீண்டும் துவயத்தையே பரிசாக அருளினார். சாமி, நான் என்ன மாருதி சிறியாண்டான் போல சோழ அரசன் இறந்தான் என்ற நல்ல செய்தியை கூறினேனா?
இல்லையே, ஆதலால் நான் ஊரை விட்டு போகிறேன் என்றாள். உடையவர் கண்களில் கண்ணீருடன், பிள்ளாய், இந்த கதையை கேட்கும் போதெல்லாம் நான் சந்நியாசியாக இருந்தாலும் என் மனம் சஞ்சலம் அடைகிறது. நீ கூறியதில் ஒரு தவறு இருக்கிறது. அதை திருத்த எனக்கு அனுமதி அளிக்க வேண்டும் என்றார். என்ன சாமி நீங்க? உங்களை பார்த்தாலேயே மகான் என்று தோன்றுகிறது. தாங்கள் என்னிடம் அனுமதி கேட்கலாமா என்றாள் அந்த சின்ன பெண். சோழ அரசன் இறந்தான் என்ற நல்ல செய்தி என்று கூறினாய். அது தவறு குழந்தாய். எவ்வளவு கொடியவனாக இருந்தாலும் வைணவர்கள் என்றுமே ஒருவன் இறக்க வேண்டும் என்றோ அவன் இறந்தான் என்றோ சந்தோஷப்பட மாட்டார்கள். எல்லோரும் நல்லபடி இருக்க வேண்டும் என்பதே வைணவத்தின் ஆதாரமான கருத்து. ஆழ்வார் பாசுரங்களிலும் நமது ஆச்சாரியர்களின் வாழ்க்கை குறிப்பிலும் அவர்கள் யாருக்கும் கெடுதலே நினைத்ததில்லை. 5 வயது பெண் ஆண்டாள் வையத்து வாழ்வீர்கள் என்று எல்லோரும் வாழ வேண்டும் என்கிறாள். தீங்கென்று நாடெல்லாம் பாண்டிய நாடு மட்டுமில்லை, எல்லா நாடுகளிலும் மழை பெய்ய வேண்டும் என்றுதானே வேண்டிக் கொள்கிறாள் அந்த சிறுமி. மாருதி சிறியாண்டான் கூறிய நல்ல செய்தி. ராமானுஜர் மறுபடியும் திருவரங்கம் வரலாம். தாய்ப்பசுவை நோக்கி கன்று ஓடுவது போல உடையவர் அரங்கனை நோக்கி போகலாம் என்ற பேரானந்தம்தான் என்றார். இந்த அரியா சிறுமியை மன்னிக்க வேண்டும் சாமி என்றாள் அந்த சின்ன பெண். இதில் மன்னிக்க ஒன்றுமில்லை குழந்தாய். மாருதி ஆண்டானையும் கூறத்தாழ்வானையும் நினைத்தால் எனக்கு பெருமையாக இருக்கிறது என்றார். அவன் வேண்டாம் என்றேனோ ஆழ்வானை போலே என்றாள் அந்த சின்ன பெண். 60ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.